துபாய் அப்படின்னு சொல்லக்கூடாது, துபாய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அப்படி தான் மெட்ரோவில் சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து ஒரே நாள் அரபி கற்றுக்கிட்டேன். பேசவா டுக்லக் டோர்ஸ் க்ளோசிங்கிறதா மெட்ரோவில் கேட்டே கற்றுக்கிட்டேன். அப்புறம் எங்கள் ஊரில் நான் பஸ்க்கு நான் எந்த சைடில் நான் நிற்கணும் அதுக்கு ஆப்போசிட்டாகவே வரும். ஏன் நேரமானு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு போர்டு வச்சுருக்காங்க, 10 நாளுக்கு வரும்னா டான் அந்த டைம் வந்துடுது. அப்புறம் இன்றைக்கி வந்து துபாய் ஃப்ரேம் நார்க்கு ஹைட்டுக்கும் அது இருக்க வளத்துக்கு நிமிந்து பார்க்கக்குள்ள கழுத்து வழியே வந்துடும் போல். உள்ளே போனால் 90களில் துபாய் எப்படி இருக்கும்னு காட்டியிருந்தாங்க. இங்கே இருந்த மண்ணில் வீடு கட்டவே கஷ்டமா, ஆனால் இவ்வளோ பெரிய பெரிய பில்டிங்கு எந்த இடம் எப்படி இருக்குன்னு துபாயை மாற்றி பக்காவாக பிளான் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுவும் வேர்ல்டு டாலஸ்ட் ஃப்ரேமா. ஒரு சைடு பார்த்தா பெரிய பெரிய பில்டிங், இன்னொரு சைடு பார்த்தா பழைய துபாய்னு யோசிச்சு நம்மளெல்லாம் நடக்கணும்னு சொல்லி நடுவில் கட்டியிருக்காங்க. இறங்கி வந்தால் 2070 துபாய் எப்படி இருக்குன்னு காட்டினாங்க பாரு. இந்திரன் படம் மாதிரி தலைக்கு மேலே ட்ரோன் பறக்குது, புல்லட் ட்ரெயின், ரோபோட் வணக்கம் சொல்லி வெல்கம் பண்ணுதுன்னு அதுக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கேரளாவில் இருக்க சேட்டர் அண்ணா கடையை விட இங்கே தான் அதிகமாக இருக்கும். ஏதாட்டி ஒரு ஹெல்ப்னு கேட்டால் துபாய் மக்களும் சரி சேட்டர் அண்ணாவும் சரி கைத்தாங்களாக கூட்டிகிட்டே இடத்துக்கு போய் விட்டுருவாங்க. அதனால் சாப்பாடுக்கும் இருக்கிறதுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை.